வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ டைம் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம டெய்லி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம். இந்த டைம் வேல்யூவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் அந்த டைம் வேல்யூ நமக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து உங்களோட இன்ட்ராடே ட்ரேடுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேத்திக்கே நான் சொல்லியிருக்கேன், ஸ்பாட் ஓப்பன். ஸோ ஸ்பாட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம டைம் வேல்யூ வந்துட்டு அதோட ப்ரைஸ், அதாவது ஓப்பன் ப்ரைஸை வச்சு நம்ம எடுக்கிறோம். ப்ரீமியமோட ஓப்பன் ப்ரைஸ் வச்சு நம்ம எடுக்கிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, சரி வாங்க முதல்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்பாட்டோட ஓப்பன் இன்றைக்கி வந்துட்டு 23,412. ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 23,400 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ 23,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஸோ இந்த பக்கம் கால், அந்த பக்கம் புட்டு ரெண்டுமே நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ கால் எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 120 ரூபா அப்படிங்கிறது காலோட ஓப்பன் ப்ரைஸ் இன்றைக்கி. அதாவது 23,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் எடுத்திருக்கேன். 120 ரூபா அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் புட் ஆப்ஷன் எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 167 ரூபா அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ 167, 120. ஸோ ரெண்டையும் நம்ம வந்துட்டு ப்ளஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 167 ப்ளஸ் வந்துட்டு 120 அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 287 ரூபா அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ அப்போ காமனாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைக்கோட காமன் ப்ரைஸாக 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 300 ரூபா அப்படின்னு வச்சுட்டு நம்ம ஒரு 150 ரூபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ 150 ரூபா அப்படிங்கிற காமன் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதோட நம்ம இதை ப்ளஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஸ்பாட் நீங்கள் ஓப்பன் வந்து 23,412 அப்படின்னு ஸ்பாட்டோட ஓப்பன் இன்றைக்கி. இப்போ ப்ளஸ் பண்ணால் மேலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 562 ரூபா அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். 562 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 600 அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ 23,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம அதை சூஸ் பண்ணிக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ 23,600 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகே, அதே மாதிரி ஒரு இப்போ 150 நம்ம ப்ளஸ் பண்ண மாதிரி மைனஸ் பண்ணுறோம், அங்கே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 23,600 அப்படிங்கிறது கால் சைடில் நமக்கு கிடச்சிருக்கு. 23 ஸ்பாட்டோட ஓப்பன் இன்றைக்கி வந்துட்டு 23,412. ஓகே, ஸோ 412 மைனஸ் நம்ம 2 காமன் வேல்யூ, அதாவது என்ன, 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடச்சி இல்லையா, 150 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை 150 நம்ம இங்கே மைனஸ் பண்ணுறோம். அப்போ 262 ரூபா அப்படிங்கிறது இங்கே கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 262ங்கிறது இல்லை. ஸோ 250ங்கிறது எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா 300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 23,300 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கோம். ஓகே, இப்போ 2 ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ ஸ்பாட்டோட ஓப்பன்லேருந்து நம்ம 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ கால் சைடில் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 23,300 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம இங்கே எடுத்துக்கிடுவோம். ஓகேவா? இது வந்துட்டு 600 வந்து புட் சைடில் பார்க்கணும், அப்போ தான் அது ஐடிஎம்மாக இருக்கும். கால் சைடில் 300, ஏன்னா ஸ்பாட் ஓப்பன் ஆனது 400 அப்படிங்கும்போது கால் சைடில் நம்ம வந்துட்டு 600 நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து புட் சைடில் பாருங்கள். அதேமாதிரி ரெண்டாவது நம்ம வந்து 300 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தோம், அந்த 300ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை கால் சைடில் பாருங்கள். அப்போ தான் அது ஐடிஎம்மாக இருக்கும். நமக்கு வந்துட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, டைம் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்துட்டு கால் சைடில் 300 வச்சாச்சு. 600 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 600 ஸ்ட்ரைக் ப்ரைஸை கால் சைடில் நம்ம புட் சைடில் நம்ம இங்கே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு எவ்வளவு இதில் டைம் வேல்யூ இருக்குது, எவ்வளோ இதில் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ 112, இந்த பக்கம் வந்து 188. ஸோ இது ரெண்டுமே இன்ட்ரின்சிக் வேல்யூ. இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 300 அப்படிங்கிற ப்ரீமியமோட இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ, 112 ரூபா. ஏன் அப்படின்னா ஸ்பாட்டோட ஓப்பன், இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன் என்ன 23,412. நம்ம எடுத்துருக்கிற ப்ரைஸ் என்ன எடுத்துருக்கோம், 23,300 எடுத்துருக்கோம். அப்போ 112 ரூபா அப்படிங்கிறது இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ இதில் ஓப்பன் எவ்வளோ, இதோட இன்றைக்கி ஓப்பன் எவ்வளோ நடந்திருக்கு, 152 ரூபா ஓப்பன் நடந்திருக்கு. அப்போ பேலன்ஸ் 40 ரூபா அப்படிங்கிறது இந்த பக்கத்தில் நமக்கு வந்து டைம் வேல்யூ அப்படின்னு இருக்குது. கால் சைடில் 40 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து
புட் ஆப்ஷன் சைடில் 23,600 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிச்சா. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 284 ரூபா இதோட ஓப்பன். ஸோ இதோட டைம் வேல்யூ அப்படிங்கிறது 188 ரூபா. ஸோ எப்படி 188 ரூபா வருது அப்படின்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ 23,600 அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தோம் இல்லையா. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்தோம் 23,600. ஸ்பாட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது 23,412. ஓகேவா. சரி, இப்போ எவ்வளோ வந்து 188 ரூபா வந்திருக்கா. ஸோ அந்த 188 தான் இதோடைய இந்த 600 அப்படிங்கிற ப்ரீமியமோட ஒரிஜினல் விலை. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது இந்த 188 ரூபா அப்படிங்கிறது இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா. சரி, இப்போ நமக்கு இந்த சைடில் எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 284 188 மைனஸ் பண்ணணும் நம்ம. ஓகேவா. 284 இன்னைக்கு ஓப்பன், அதாவது இன்னைக்கு ஓப்பனான ப்ரைஸ் வந்து 284. இந்த 600ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷன் வந்து 284 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதுலேருந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ 188 ரூபாய் மைனஸ் பண்ணுறேன். ஓகேவா. 188 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 96 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு டைம் வேல்யூ இருக்குது. இங்கே 40, இங்கே 96. ஓகேவா. ஸோ 40 ரூபாய் நம்ம ஆட் பண்ணிக்கோம். 40 போட்டாச்சு. இப்போ 136 ரூபா அப்படிங்கிறது டோட்டல் டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூவை 2 டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா 68 ரூபா அப்படிங்கிறது காமனாக ஒரு டைம் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 68 ரூபா டைம் வேல்யூவை நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஓடிஎம்மில் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ ஓடிஎம்னா எங்கே, கால் சைடில் நம்ம ஓடிஎம் கொடுக்கணும். கால் சைடில் எது 600 ஓடிஎம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், புட் ஆப்ஷன் சைடில் ஐடிஎம் பார்த்தோம் இல்லையா. இது ஐடிஎம் புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தோம். இப்படியே நீங்கள் வந்து இது கால் சைடில் போனீங்கன்னா அது ஓடிஎம் ஆயிரும். அதே மாதிரி கால் சைடில் நம்ம ஒரு ஐடிஎம் பார்த்தோம் 300, அதை புட் ஆப்ஷன் சைடில் போட்டிங்கன்னா இது ஓடிஎம் ஆயிரும். ஓகேவா. ஸோ இந்த ஐடிஎம் ப்ரைஸ் வந்து ஓடிஎம்மில் வந்து ஐடிஎம்மோட இன்ட்ரென்சிக் டைம் வேல்யூ வந்துட்டு தான் ஓடிஎம்மில் வந்து ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா. அதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு இப்போ 600 அப்படிங்கிற கால் எடுத்துக்கிறேன். $600 கால் ஆப்ஷன். ஸோ இந்த பக்கம் 300 புட் ஆப்ஷன். ஓகே, இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். காலையிலேருந்து மார்க்கெட் வந்துட்டு இது 68 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போகலை. இன்ட்ரென்சிக் வேல்யூ டைம் வேல்யூ நம்ம ஐடிஎம்மோட டைம் வேல்யூ இங்கே ஆவரேஜ் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா. ஸோ 68 ரூபா அப்படின்னு பார்த்தோம். ஸோ 68 ரூபாய்க்கு மேலே 600 கால் ஆப்ஷன் போகலை. 68 ரூபாய்க்கு கீழே 300 புட் ஆப்ஷன் போகலை. ரெண்டுமே ஓடிஎம் ஸ்பாட் இப்போ அங்கே நிற்கும் போது. ஓகேவா. சரி, இது எத்தனை மணிக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக பிரேக் அவுட் கொடுத்தது 3:35க்கு இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 300 புட் ஆப்ஷன் அதோடைய டைம் வேல்யூக்கு கீழே எத்தனை மணிக்கு வருது, 1:35க்கு வருது. ஓகேவா. ஸோ அதே 1:35க்கு இங்கே கால் சைடில் நமக்கு என்ன நடந்திருக்குங்க, கரெக்டாக பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த டைம் வேல்யூவை நீங்கள் வெறும் டைம் வேல்யூவை மட்டும் வச்சு நீங்கள் ட்ரேடிங் எடுக்கிறத விட, ஒரு முடிவு எடுக்கிறத விட, வேறு நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம அதிகப்படுத்த முடியும். ஓகேவா. ஸோ வின்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தணும்னா வேறு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்துட்டு கம்பைன் பண்ணால் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. சரி, நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு பைசல் இண்டிகேட்டர் வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு பையோ செல்லோ நமக்கு கொடுக்கும். ஓகே, அந்த இது கான்செப்ட் படி பார்த்தோம்னா எனக்கு கரெக்டாக வந்து பாருங்கள், அதே அங்கே 1:35 இங்கேயும் 1:30. ஓகேவா. ஸோ இங்கே எனக்கு பை கொடுத்துருக்கு 1:30க்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது கீழே இருக்கிறது எல்லாமே காமாவுடைய எக்ஸ்போசர். ஸோ காமானா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ப்ரீமியம்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்கன்னா அந்த ப்ரீமியமில் இருக்கும் காமாங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ டெல்டா அப்படின்னா ஒரு ப்ரீமியம் வந்து எவ்வளவு ஸ்பாட் மூவ் ஆனால் அந்த ப்ரீமியம் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக அதோட கால்குலேஷன். அதாவது காமாவுடைய டெல்டாவுடைய கால்குலேஷன். இப்போ ஒரு ப்ரீமியம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ரீமியமில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டெல்டாவோட வேல்யூ இருக்கும். இருக்கா. ஸோ டெல்டா அப்படின்ட்டு இங்கே இருக்கா. ஓகே. ஸோ டெல்டா எவ்வளோ இருக்குது, இப்போ 76 பைசா இருக்குது. ஏன்னா இப்போ இது ஐடிஎம்மாக மாறி இருக்குது. ஏடிஎம்மில் எவ்வளோ இருக்கும் டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த மணியில் டெல்டா வந்துட்டு 50 பைசா இருக்கும்.
ஓகேவா? 0.5 அப்படின்னு ஒரு 50 பைசா வேல்யூ இருக்கும் டெல்டா. ஸோ இந்த டெல்டா என்ன சொல்லணும்னா நமக்கு வந்துட்டு ஸ்பாட் 100 பாயிண்ட் மூவ் ஆனுச்சுன்னா இது ரூ. 100 ரூ. 50 சேஞ்சஸ் ஆகும் இந்த ப்ரைஸு அப்படிங்கிறது தான் இந்த டெல்டா அப்படிங்கிறது நமக்கு சொல்லும். ஓகேவா? இதில் காமான்னு சொல்லி ஒன்று உண்டு. இந்த காமானா என்ன அப்படின்னா இந்த டெல்டாவில் சேஞ்சஸ் நடக்கும். நான் சொன்னல 50 பைசா அப்படிங்கிறது டெல்டாவோட ஏடிஎம்ல இருக்கும்போது அட் மணியோட டெல்டா வந்து 50 பைசா இருக்குது அப்படின்னா இந்த டெல்டா வந்து சேஞ்சஸ் ஆகும். அதாவது ஏடிஎம்மாக இருக்கிற ஸ்ட்ரைக் வந்து ஐடிஎம்மாவோ ஓடிஎம்மாவோ சேஞ்சஸ் ஆகும். ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 23,400 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஏடிஎம்மாக இருந்திருக்கு காலையில். ஸோ அது வந்துட்டு இப்போ ஐடிஎம்மாக சேஞ்சஸ் ஆயிருக்கு. அப்போ ஏடிஎம்மாக இருக்கும்போது நமக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? 50 பைசா இருந்திருக்கும். இப்போ 76 பைசா இருக்குது. அப்போ இதில் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு? 26 பைசா சேஞ்சஸ் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த சேஞ்சஸ் நடந்ததுக்கு அந்த காரணம்ங்கிறது இந்த காமாவுடைய ஆக்சலரேஷன் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த காமாவுடைய இதை தான் நம்ம இங்கே எக்ஸ்போசராக நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே இந்த காமாங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு என்ட்ரி அப்படின்னு நம்ம கொடுக்க அப்படின்னா அந்த என்ட்ரி கொடுக்கும்போது இந்த காமாவில் நம்ம ஒரு 3 விஷயத்தை நம்ம இதில் பார்க்கணும். அதாவது காமாவுடைய ஸ்பைக் இருக்கணும். அட் த சேம் டைமில் காமாவுடைய டோட்டல் காமாவுடைய எக்ஸ்போசர் லைன் இதில் வரும். ஸோ இந்த லைன் வந்து இதில் 0ன்னு ஒரு லைன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஓரத்தில் 0ன்னு இருக்கும். ஸோ இதில் சென்டரில் 0ன்னு ஒரு லைன் வரும். 0க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி இது வந்துட்டு ஸ்பாட்டோட ப்ரைஸ். ஸ்பாட்னா என்னென்னா இப்போ நான் சார்ட் என்ன வச்சுருக்கேன்? 23,400ன்னு வச்சுருக்கேன். அந்த 23,400 சார்ட்டோட ப்ரைஸை வந்து நார்மலைஸ்டு பண்ணி இங்கே வந்துட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பாட் ப்ரைஸு நமக்கு என்ட்ரி கிடைக்கும்போது காமாவுடைய எக்ஸ்போசர் அப்புறம் வந்துட்டு ஸ்பாட்டோட ப்ரைஸ் இது எல்லாமே 0க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டைம் வேல்யூ டூவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டைம் வேல்யூ கால்குலேஷனை நம்ம கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது சிம்பிளாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதாவது ஓகே இது நம்ம எடுக்கலாமா வேண்டாமா முடிவு பண்ணிக்கலாம். ஒரு டிசிஷன் இந்த இடத்துல நம்ம எடுக்கணும் வேண்டாங்கிறத இது முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டர் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி மெசேஜ் பண்ணாலும் சரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது இல்லையா? 9487526393. ஸோ இது வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயில் கேட்கலாம். நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் இதில் கேட்கலாம். ஸோ டைம் வேல்யூ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் ஒரு பிகினர்ஸாக ஆப்ஷனுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த இண்டிகேட்டர் பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு பெய்டு இண்டிகேட்டர். ஸோ இதை நம்ம டைம் வேல்யூ இப்போ நம்ம கொடுக்குற டைம் வேல்யூ கால்குலேஷன் இருக்குல்ல அதோட நீங்கள் கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு இதில் சொல்லுவேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் டீட்டெயிலுக்கு இதை கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு பெய்டு இண்டிகேட்டர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் புதுசாக நம்மளோட சேனலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம வந்துட்டு இந்த டைம் வேல்யூவை கம்பேர் பண்ணுவோம். ஸோ நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம நீங்கள் ஒரு எந்த இதில் ட்ரேடிங் பண்ணுறதா ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதாலும் சரி கிரிப்டோ நீங்கள் எந்த ஒரு இதில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனலில் நம்ம பகிர்வோம். ஓகேவா? சரி, புதுசாக இருக்கக்கூடிய வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.